ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகேன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைய நாள் எப்படி இருக்க போகிறது? இன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 9 செப்டம்பர் 2025 காலை 6 மணி 1 நிமிடத்திற்கு சூரிய உதயத்தில் சந்திரன் பார்த்தீங்கன்னா மீனம் ராசியில் இருக்கும் பொழுது இந்த நாள் துவங்குகிறது. இது அனைவருக்கும் தெரியும். இது தவிர பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிறது சைத்துளை கரணத்தில் இந்த நாள் தொடங்குது. சைத்துளை கரணத்தோட அதிபதி சுக்கிரன். இன்றைய நாள் எப்படி இருக்குது, என்ன விதமான சக்ஸஸ்ஸு மேசம் ராசிலேருந்து மீனம் ராசி வரைக்கும் கிடைக்கும்ன்றதை நம்ம ஒவ்வொருத்தர் ராசிக்கும் ஒரு நிமிடத்தில் பலன்களாக பார்க்கலாம். இன்றைக்கி சந்திரனோட நட்சத்திரத்தில் சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சனி வக்ரமாக இருக்கிறதுனால, வக்ரமான சனி யாருக்கெல்லாம் நல்ல விதமான பலன்கள், அதாவது வக்ர சனி வாரி கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி, எந்த ராசிக்கெலாம் வாரி கொடுக்க போகுது, எந்த ராசிக்கெலாம் சுமாரான பலன்கள் கிடைக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சனி தசை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சனியோட பிளேஸ்மெண்ட், சனிக்கு பிளேஸ்மெண்ட்னா எந்த வீட்டில் இருக்கிறாரு, அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாரு, அதை பொறுத்து தான் சனி தசை உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் சனி எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் போடுங்க. அதுதான முழுமையான தகவலை போடுங்க. உங்கள் பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்தோட உங்கள் கேள்வி சனி தசை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியோ, இல்லை வேறு ஏதாவது ஜோதிட தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் போடலாம். சரிங்களா? அதற்குரிய பலன்கள்னு சொல்கிறத விட அதற்குரிய பதில் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு சேரும். இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தொடர்ந்து பதிவுகள் மட்டுமல்ல, உங்களுடைய கேள்விக்கும் பதில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து அதன் மூலமாக நீங்கள் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள இயலும். பெரும்பாலும் இங்கே பார்க்குற ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, பொதுவான ஜோதிடம், பொதுவான பிளானட் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பதிவு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு எப்படி பலன்கள் எடுக்கிறது அதை பற்றி தான் நம்ம பதிவுகள் இருக்குது. பொதுவான பலன்கள் எல்லாருக்கும் பொதுவானதாக அமைவதில்லை, அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்குது, உங்களுடைய பிறந்த நேரத்தில், பிறந்த தேதியில், பிறந்த இடத்த வச்சு உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றது தான் உங்களுடைய விதி அப்படின்றது மாதிரி. அதன்படி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்குமே வழிய பொதுவான பலன்கள் எல்லாருக்கும் அதே மாதிரி அமையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ பார்க்கலாம் நம்ம இனிய நாள் எப்படி இருக்குதுன்னு. ஏற்கனவே நம்ம இன்றைக்கி 9 செப்டம்பர் 2025ன்னு சொன்ன மாதிரி விஸ்வாச வருடம் ஆவணி மாதம். இன்றைய பலன்கள்னு பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு சந்திரன் 12ல் இருக்கிறதும், சந்திரன் 12ல் இருக்கிறது மட்டும் இல்லை, சனி கூட சேர்ந்து இருக்கிறது. இன்றைக்கி 5 டிகிரி சனி இருக்குது, வக்ரமாக இருக்குது. அதை தவிர பார்த்திங்கன்னா சந்திரன் 9 டிகிரியில் இருக்குது. 2 பேரும் இணைந்து இருக்கிறது 12வது இடத்துல இணைஞ்சிருக்கிறதுனால, ராசி அதிபதியும் 6ல் இருக்கிறதுனால இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வரவு சுமாராக இருக்கும். வேணால் வரவோட, அதாவது 2வது இடத்தோட அதிபதி உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 4ல் இருக்கிறதுனால சுமாரான வரவு இருக்கும். வேலையில் கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் அதாவது நாள் இறுதியில் அது சுமூகமாக நல்ல விதமாக முடியும். இது மேச ராசிக்கு. அடுத்து ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு 11ல் சனி இருக்கிறதும், சந்திரன் இருக்கிறதும் லாபத்தை உருவாக்கும். உங்களுடைய வேலையில் மட்டுமில்லை, நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் உங்களுடைய பிஸ்னஸில் ப்ராஃபிட்டபிள் திங்ஸ் வரும். ப்ராஃபிட்டபிள் திங்ஸ் எதன் மூலமாக வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த பிஸ்னஸ் செஞ்சீங்கனாலும், சனி தொடர்புடையதாக இருந்தாலும் சரி, சந்திரன் தொடர்புடையதாக இருந்தாலும் சரி, செவ்வாய் தொடர்பு உடையதாக இருந்தாலும் சரி, அது தொடர்பான பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இன்றைக்கி சனி வாரி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சனி 11ல் வக்ரமாக இருக்கிறது மட்டுமில்லை, சந்திரன் கூட சேர்ந்துருக்கு. சந்திரனோட நட்சத்திரம் கொடுத்ததும் சனி தான், உத்திரட்டாதி நட்சத்திரம். ஆனால் ரிஷப ராசிக்கு இன்றைக்கி சூப்பரான நாள்னு சொல்லலாம். அடுத்து மிதுன ராசிக்கு சந்திரன் 10ல் இருக்குது. அந்த ராசி சந்திரன் இருக்கிற ராசியோட அதிபதி மிதுன ராசியிலே குரு இருக்கிறது திக்பலமாக எடுத்துக்கலாம். 10வது இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது செவ்வாயோட பார்வையோட. அவங்களுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு இன்றைக்கி வீடு, நிலம் போன்றவற்றை வாங்குறதுக்கான பிளானிங், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இளைய சகோதரர் சகோதரிக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வார்த்தைகளை உபயோகிக்கிறது நல்லது. ஏன்னா 4ல் இருக்குது செவ்வாயை, சனி வக்ரமாக பார்க்குறாரு, சந்திரன் இருக்கணும் சனியோட நட்சத்திரம், அதனால். அடுத்து கடக ராசிக்கு 9ல் சந்திரனும், 9ல் சந்திரன்றது உங்களுடைய ராசி அதிபதி, சனி கூட வக்ரமாக சேர்ந்துருக்கிறதுனால உங்களுடைய பாக்கியஸ்தானம் கொஞ்சம் சேக்கானாலும் நாள் இறுதியில் அது சிறப்பானதாக அமையும். பாக்கியஸ்தானம் என்னென்னா, தந்தை இடத்துல கருத்து வேறுபாடு வராமல் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், கேர்ஃபுல்லாக பேசணும். வார்த்தைகளை தெளிவாக ப்ரொனவுன்சியேஷன் மட்டும் இல்லை, தெளிவாக பிரயோகிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2ல்
சூரியனும் கேதுவும் 1 டிகிரி நினைவில் இணைஞ்சிருக்கு. அதனால் வாக்கை யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இது கடகராசிக்கு. அடுத்து சிம்ம ராசிக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருந்துருது. நல்ல விஷயம் கொடுக்காது அப்படின்னு ஜென்ரலாக இருந்தாலும் எனக்கு அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசி அதிபதி சூரியனும் ராசியில் இருக்கிறது 1 டிகிரியில் கேதுவோட இணைந்திருக்கிறது. அவ்வளோ சிறப்பான நாள் இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்ததுன்னா நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிக்கிறது பெட்டரு. இப்படி நான் சொன்னதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்கள் ராசி அதிபதி கூட கேது 1 டிகிரி இணைந்து மட்டும் இல்லை, சந்திரனும் 8லேருந்து சனி கூட இருக்கிறது ஒரு காரணம். அதை செவ்வாய் பார்க்குறதும் இன்னொரு காரணம். அதனால் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுக்கிட்டு ரெகுலர் ஒர்க்கை செஞ்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் தெளிவான சிந்தனையோடு இன்றைக்கி செயல்படுவீங்க. அதனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ். அதுதான் உங்கள் ராசிக்கு இன்றைக்கி. அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா 7ல் சந்திரன் சனி சேர்ந்து இருக்குது. சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதோட்டு உங்களுக்கு 5வது இடத்தோட 6வது அதிபதியோட இடத்துல சந்திரன் சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு வேலையிலையும் சரி தொழிலையும் சரி சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருந்ததுன்னா கொஞ்சம் அக்கௌண்டிங்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா 6ல் சந்திரன் இருக்குது 5வது அதிபதியோட நட்சத்திரத்தில். இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு, அதாவது உங்களுடைய டாக்டருக்கோ சன்னுக்கோ படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, காலேஜில் சேர்க்குறதா இருந்தாலும் சரி, ஸ்கூலிங்கில் என்னென்ன சப்ஜெக்ட்னாலும் சரி, அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அது தவிர பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டட் திங்ஸ் இன்றைக்கி திங்க் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அதில் நல்ல விதமான லாபம் கிடைக்கும். ஏன்னா 10வது இடத்த அதிபதி சந்திரன் சனி கூட சேர்ந்துருக்கிறது, கர்மக்காரகன் கூட சேர்ந்துருக்கிறது, வக்ரமாக இருந்தாலும் பலன்கள் நல்ல விதமாக இருக்கும். அடுத்து விருச்சிகத்துக்கு சந்திரன் 5ல் இருக்கிறது 9வது இடத்த அதிபதி சனி கூட சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை ஏதாவது இருந்தால் பார்த்துக்கிறது நல்லது. அதில் க்ரானிக்காக ஆகாமல் பார்த்துக்கிறது இன்றைக்கி சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா சந்திரன் சனி கூட சேர்ந்துருக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு சந்திரன் பாதகாதிபதி சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு காரணம். அடுத்து தனுசு ராசிக்கு ராசி அதிபதி பார்வையிலேயே ராசி இருக்கிறதும் சந்திரன் குருவோட வீட்டில் இருக்கிறதும் சிறப்பான நாளாக இருக்கும். தனுசு ராசிக்கு 4ல் சந்திரனும் சனியும் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர்லேருந்து நல்ல விதமான தகவல் தொடர்பு மூலமாக அனுகூலமான செய்தி கிடைக்கும். இளைய சகோதரர் மூலமாகவும் சிறப்பான வெற்றி கிடைக்கும். அடுத்து மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் 3ல் சனி கூட ராசி அதிபதி கூட இணைந்து இருக்கிறதுனாலையும், செவ்வாய் 9ல் இருக்கிறதும், 6ல் குரு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வேலை தொழில் போன்ற விஷயத்தில் ஸ்லோவாக இருந்தாலும் நல்ல விதமான பிரச்சனை இல்லாமல் இன்றைக்கி போயிட்டு இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத விதமாக வரவு சேரும். அதாவது கடன் வாங்கிட்டு இருக்கவங்க உங்களுக்கு வரலைன்னா இன்றைக்கி திடீர்னு அந்த கடனை திருப்பி கொடுப்பாங்க. அதுதான் எதிர்பாராத வரவு. இல்லாட்டி இன்க்ரிமெண்ட்டில் ஹரியர் அந்த மாதிரி விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா சந்திரனும் சனியும் ராசி அதிபதியும் சந்திரனும் ஒரே இடத்துல 2ல் இருக்கிறதும் 8ல் செவ்வாய் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதையல் போன்ற விஷயங்களில் அதாவது ஷேர் மார்க்கெட்டிங் அதிலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். பழைய ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறத வித்ரா பண்ணாமல் இருந்தீங்கனாலும் பெட்ரு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் ஷேர் மார்க்கெட்டிங் இருக்கிறது காரணம் கிடையாது. உங்களுடைய சந்திரனும் சனியும் இணைந்து இருக்கிறதுனால இன்றைக்கி ப்ராஃபிட் வராது. அதனால் இருக்கிற விஷயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கும்பராசிக்கு பெஸ்ட்டு. அடுத்து மீன ராசிக்கு சந்திரனும் சனியும் ஜென்ம சனியாக இருந்தாலும் சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் பார்வையில் இருக்கிறதுனாலையும் 4ல் குரு இருக்கிறது 10வது இடத்த பார்க்கறதுனால தொழிலில் ஏற்றத்தாழ்வு இருக்கும் நாள் பிகினிங்கில். ஆனால் முடியும் போது அது நல்ல விதமான நிலையிலேயே முடியும். அதாவது லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் பிரேக் ஈவனான ப்ராஃபிட்டோட முடியும். பிரேக் ஈவன்னா 2மே இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் மீன ராசிக்கு. இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கும் ஜோதிடம் பற்றிய சந்தேகமோ இல்லை உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையிலேயே அது இருக்கான்றது உங்களுடைய முழுமையான தகவலை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அதற்குரிய பதில் உங்களுக்கு 24 மணி நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்த்துக்கிறது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.